சிரமம் வருகிற போது தந்தையை நினையுங்கள். உலகத்தின் அற்புதமான மனிதன் தந்தை. ஆனால் தந்தைகள் இந்த வயதில் தான் எதிரியாகும். அதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த 17 வயசு 18 வயசுலாம் தந்தைகிட்ட இருந்து ஆண் பிள்ளைகள் கொஞ்சமாக வெளியில் வருவீங்க. அப்பாக்கள் மீது ஆத்திரம் வரும். என்ன இந்த ஆள் நான் இவ்வளோ சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவ்வளோ காசு வச்சிருக்காரு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஆண் பிள்ளையிடமிருந்து அப்பா என்ன எதிர்பார்ப்பான் என்று ஆண் பிள்ளைகளுக்கு புரியாது, பெண் பிள்ளைகளுக்கும் புரியாது. அம்மாக்கள் தான் சொல்லணும். அப்பாவை எதிரியாக பார்க்கிற வயசு வரப்போகிறது உங்களுக்கு. அந்த காரணத்தினால நான் சொல்றேன், தயவு செய்து இந்த காலகட்டத்தில் தந்தையை உணருங்கள். He never expects any reciprocation from you people. என்னைக்காவது எதிர்பார்த்திருக்காரா? ஒரு தந்தை ஒரு பாராட்ட என்னைக்காவது எதிர்பார்த்திருக்காரா? டீக்கடை முக்கத்தில் உட்காந்து உன்னை பத்தி உன் பையன் தப்பா பேசினாயா கேட்க சங்கடமா இருந்துச்சுன்னு தந்தையுடைய நண்பர் வந்து தந்தையிடம் சொல்லுகிற போது கூட ஒரு பரவாயில்ல அப்படிம்பார். தன் பிள்ளை தன்னை என்ன தவறாக நினைக்கிறது தந்தை கவலைப்பட்டதில்லை. அவன் என்னை எதிரியாக பாவிக்கிறான்னு தந்தை கவலைப்பட்டதில்லை. நாளைக்கு எனக்கு சோறு போடாமல் போயிடுவானு தந்தை பயப்பட்டதில்லை. என்னை எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை மதிக்காம போனாலும் பரவாயில்ல, என்னை வச்சு காப்பாற்றாம போனாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருந்தா மட்டும் போதும் நினைக்கிறவன் தான் அப்பா. That's father. சிரமம் வருகிற போது